வணக்கம். ஆச்சாரியா கல்வி குழும செய்திகள். ஆச்சாரியா கல்லூரி மாணவர் மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியில் முதல் இடம் பிடித்துள்ளனர். ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதுகலை வணிகவியல் இறுதியாண்டு மாணவர் கார்த்திகேயன் அவர்கள் பாண்டிச்சேரி ஸ்டேட் டேபிள் டென்னிஸ் அசோசியேஷன் மற்றும் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இணைந்து நடத்திய மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தனிநபர் ஆண்கள் பிரிவில் முதல் இடம் வென்றுள்ளார். ஆச்சாரியா தேங்காய்திட்டு மாணவர்கள் மாநில அளவிலான ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளனர். புதுச்சேரி அமெச்சர் ரோல்பால் அசோசியேஷன் நடத்திய புதுச்சேரி ஸ்டேட் ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆச்சாரியா பால சிக்ஷா மந்திர் தேங்காய்திட்டு பள்ளியின் ராணி ரக்ஷனா முதல் இடமும், ராணி சர்வேதா இரண்டாம் இடமும், ராஜா சர்வதீட்யா இரண்டாம் இடமும், ராஜா கோஷிக் இரண்டாம் இடமும் வென்றுள்ளனர். மேலும் ஆச்சாரியா மாணவர்கள் ஓவர்ஆல் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றுள்ளனர். ஆச்சாரியா வில்லியனூர் பள்ளி மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் தங்க பதக்கம் வென்றுள்ளனர். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் வில்லியனூர் பள்ளியின் 7ஆம் வகுப்பு ராணி சஞ்சனா புதுச்சேரி மாநில அளவிலான ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் இடம் பிடித்துள்ளார். மேலும் சுபிஷம் அகாடமி நடத்திய அபாகஸ் போட்டியில் ராஜா சாய் சரண் மற்றும் ராணி தீபிகா தங்க பதக்கம் வென்றுள்ளனர். ஆச்சாரியா ஆலப்பாக்கம் பள்ளியின் மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் ஆலப்பாக்கம் பள்ளியின் 4ஆம் வகுப்பு மாணவன் ராஜா ஆர்வேஷ் தமிழ்நாடு ஜூடோ சாம்பியன்ஷிப் போட்டியில் குரூப் 2 பாய்ஸ் பிரிவில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் 3ஆம் வகுப்பு ராஜா சிம்ஹா சுப்பிரமணியம் மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 8 வயதிற்குட்பட்ட டேபிள் வால்ட் மற்றும் ஃப்ளோ எக்ஸசைஸ் ஆகிய 2 பிரிவுகளிலும் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார். மற்றொரு பிரிவில் ராஜா பிரணவ் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆச்சாரியா மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ணா வித்யாலயம் பள்ளியின் 14 மாணவர்கள் புதுச்சேரியில் நடைபெற்ற தமிழ்நாடு மாநில அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றனர். இதில் ராணி ஷாரிகா ஆர்டிஸ்டிக் சோலோ பிரிவில் 3ஆம் இடமும், ராஜா மௌலீஸ்வரன் டிராடிஷனல் லெவல் பிரிவில் 5ஆம் இடமும் பிடித்துள்ளனர். அதே போட்டியில் ஆச்சாரிய விழுப்புரம் மாணவர்கள் 30 பேர் கலந்து கொண்டனர். அதில் ராஜா ருதுரா 2ஆம் பரிசும், ராஜா சக்தி 3ஆம் பரிசும், ராணி மித்ரா 4ஆம் பரிசும் வென்றுள்ளனர். ஆச்சாரியா தேங்காய்திட்டு மாணவர்கள் இந்திய அளவில் ஓவரால் எக்ஸலன்ஸ் அவார்டு வென்றுள்ளனர். ஆச்சாரியா பால சிக்ஷா மந்திர் தேங்காய்திட்டு பள்ளி மாணவர்கள் இந்திய அளவில் அனைத்து ஒலிம்பியாட் களிலும் கலந்து கொண்டு ஓவரால் எக்ஸலன்ஸ் அவார்டு வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். ஆச்சாரியா தேங்காய்திட்டு மாணவர் தனது ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்துள்ளார். ஆச்சாரியா பால சிக்ஷா மந்திர் தேங்காய்திட்டு பள்ளி மாணவர் ராஜா இளமுகில் அவர்கள் யூனிஃபைட் ஃபீல்ட் ஸ்பேஸ் டைம் ஃப்ரேம்வொர்க் வித் இக்னரன்ஸ் மாட்யூலேட்டட் கிராபிட் ஆன் ஃபீல்ட் எனும் தனது ஆய்வுக் கட்டுரையை உலகின் பிரபலமான ஸ்பிரிங்கர் என்ற சயின்ஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ் இதழுக்கு சமர்ப்பித்துள்ளார். இந்த ஆய்வு ஸ்பேஸ் டைம் ஃபீல்ட்களை ஒருங்கிணைக்கும் புதிய கோட்பாட்டை இக்னரன்ஸ் மாட்யூலேஷன் என்ற தனித்துவமான கருத்துடன் இணைத்து அடிப்படை இயற்பியலில் புதிய பாதைகளை திறக்கிறது. ஆச்சாரியா உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் மண்டல அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்துள்ளனர். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஜோனல் ஸ்கூல் கேம்ஸ் சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் பிரிவில் 12ஆம் வகுப்பு மாணவர் ராஜா தினேஷ்குமார் மற்றும் முகமட் அஸ்ஃபக் ஆகியோர்கள் 2ஆம் இடம் பிடித்துள்ளனர். ஆச்சாரியா தேங்காய்திட்டு மாணவர்கள் தாங்களே எழுதிய புத்தகத்தை வெளியிட்டுள்ளனர். ஆச்சாரியா பால சிக்ஷா மந்திர் தேங்காய்திட்டு பள்ளியின் 7 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தாங்களே எழுதிய புத்தகத்தை வெற்றிகரமாக வெளியிட்டுள்ளனர். இளம் வயதிலேயே தங்கள் சிந்தனைகள், கற்பனைகள், திறமைகளை வார்த்தைகளில் வடிவமைத்து நூலாக வெளியிட்டிருப்பது மிகுந்த பெருமைக்குரியது. ஆச்சாரியா எட்டிமடை பள்ளி மாணவர் சர்வதேச கராத்தே ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டியில் விருது பெற்றுள்ளார். கோயம்புத்தூரில் நடைபெற்ற 7வது சர்வதேச கராத்தே ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆச்சாரியா எட்டிமடை பள்ளியின் மாணவர் பங்கேற்று சர்டிஃபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் விருதை பெற்றுள்ளார். மேலும் மோஸ்ட் பீப்பிள் பெர்ஃபார்மிங் சீலம்பம் எனும் கின்னஸ் உலக சாதனை முயற்சியிலும் அவர் கலந்து கொண்டு பள்ளியின் பெருமையை உயர்த்தியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் ஆச்சாரியா பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலைவளர்ச்சிக் கழகம் இணைந்து புதுச்சேரி இந்திரா காந்தி மைதானத்தில் புதுவை மற்றும் தமிழக அளவிலான சிலம்பம் போட்டியை நடத்தியது. இதில் பல்வேறு பிரிவுகளில் ஆச்சாரியா தேங்காய்திட்டு பள்ளியின் 12 மாணவர்கள் முதல் பரிசையும்,
10 மாணவர்கள் 2ஆம் பரிசையும் 22 மாணவர்கள் 3ஆம் பரிசையும் பெற்றுள்ளனர். ஆச்சாரியா வில்லியனூர் பள்ளியின் 12 மாணவர்கள் முதல் பரிசையும் 8 மாணவர்கள் 2ஆம் பரிசையும் 10 மாணவர்கள் 3ஆம் பரிசையும் பெற்றுள்ளனர். ஏக்லாவ்யா தேங்காய்திட்டு பள்ளியின் 4 மாணவர்கள் முதல் பரிசையும் 6 மாணவர்கள் 2ஆம் பரிசையும் 22 மாணவர்கள் 3ஆம் பரிசையும் பெற்றுள்ளனர். ஆச்சாரியா லாஸ்பேட் பள்ளி மாணவர்கள், ஆச்சாரியா திரையர்பாளையம் பள்ளி மாணவர்கள், ஏக்லாவ்யா ரெட்டியார்பாளையம் பள்ளி மாணவர்கள் பலர் வெற்றி பெற்றுள்ளனர். நன்றி, வணக்கம்.